மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11,58,000 குடும்பங்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு குடும்பங்கள் வாரியாக நேரிலே சென்று சந்தித்து ஒன்றிய பிஜேபி அரசால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எடுத்து சொல்லியும், தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு தொடர்ந்து வழங்காமல் மறுத்து வருவதையும், கீழடி உள்ளிட்ட நம்மளுடைய தொன்மைகளை வெளியிடுவதற்கு காலம் தாழ்த்துவதும் மறுப்பதும், நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த 4 ஆண்டுகளில் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்திட்ட பல்வேறு சாதனை திட்டங்களையும், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டுகளில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் 10 தொகுதிகளும் எதிர்க்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே முன்னின்று கோவை மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து எடுத்து சொல்லி, ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தினுடைய தலைவருடைய முன்னெடுப்பை இல்லந்தோறும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளை தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு இந்த 10 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3117 பூத்துகளிலும் பூத்து வாரியாக எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய BLA2, பூத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்திருக்கக்கூடிய பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட், பூத்து இளைஞரணி, பூத்து மகளிர் அணி, இந்த நிர்வாகிகளாம் ஒன்று சேர்ந்து வீடு வாரியாக சென்று மண் மானம் மொழி காப்பதற்காக இந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக ஒரு நெஞ்சுரத்தோடு ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காத்து வருகின்றார்கள். முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு தமிழ்நாடு முழுவதும், இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்று இல்லாமல், ஓரணியில் தமிழ்நாடு, அனைத்து குடும்பங்களும் தமிழ்நாட்டில் ஓரணியில் நிற்கிறது. நம்மீது தாக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு, நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நம் உரிமைகளை, நம்முடைய மண் மொழி மானத்தை காக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். எனவே ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற, தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகங்களை நாட்டு மக்களிடத்திலே தோலுரித்து காட்டி, பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும், ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதல் இடத்திற்கு கொண்டு சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய வழியில், அவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற நாளைக்கு மாலை 3 கழக மாவட்டங்களிலும், கோவை மாநகர் மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம், 3 மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன. நாளை மறுநாள் 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு 3117 வாக்குச்சாவடிகளிலும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அவரவர் பூத்திற்கு சென்று வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து புதிய உறுப்பினர் சேர்க்கை, ஓரணியில் தமிழ்நாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்க இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக இந்த பணிகளை முன்னெடுத்து ஏறத்தாழ 32 லட்சம் வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் 31,85,000 பேர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ப்பது என்ற இலக்கை நிர்ணயித்து தலைவருடைய களங்களில் முழுமையாக இந்த பணிகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக ஒப்படைக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருக்கின்றோம்.